நைஸா. முதலாவதாக நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல்லாம் வந்துட்டு மாத்திரைக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ நான் அங்கே போயிட்டு வந்துட்டு வ்ளாக் சேனலுக்கு வந்துட்டு வீடியோ செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்துட்டு உண்மையிலேயே ஃபோன் இல்லை. அதோட ஸ்பெஷலாக கவிதா சகினியோட நான் கடைசியாக ஸ்பெண்ட் பண்ணுற நாட்களே நான் கொஞ்சம் வரட்டும். ரைட் ரைட் சரியா? ஓடலாமாங்க? ஓடலாம். அடே அவன் அந்த பார்க்கிங்கை பற்றி விவரிப்பான். அடியே காட்டு அடி. டே பார்க்கிங்கை பற்றி சொல்லுன்னு சொல்ல. யாழ்ப்பாணத்தோட பெரிய பார்க்கிங்கா நம்பேருடா கேஷா. அண்ணா இந்த ஒயிட்டில் இப்படி சரி வந்து பிளாக் இருக்கிற மாதிரி இல்லையா? க்ரீன் மட்டும் தான் இருக்குண்ணா. ஏன் நாங்கள் அப்படி கேட்குறோம்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் இது இல்லையே எங்களை வெளியில் விடுவீங்க. இல்லாட்டி உள்ளுக்கு வந்த வேண்ட சொல்லி சொன்னீங்களேண்டா. டேய் 49,000 ஆகும்டா. நான் ஏன் சொல்லாமல் இப்போ எனக்கு 49,000 49,000 தெரியாமல் இல்லை. ஆனால் ஏன் அவரை திருப்பிங்கிறனால சில வேளை ஒரு 4,900 தான் மாறி சொல்கிறார் தெரியாண்டு தான் கேட்டு நான் சத்தம் போடாத விலையை கேட்டோன்னா நான் வழியில் போயிடுவேன். அதுக்காக அவனை பொறுத்து நான் பேக்கிங் பண்ணிட்டு வரேன். பேர்ஸ் அவன்ட்டு அக்னி இங்கே பேக் ஒர்க்கா தரல இல்லை இல்லை அது இந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ண ஐயா. அதால் நாங்கள் 4 பேரும் சம்மந்தம் இல்லாத மாதிரி 4 கடைக்கு போங்க, போய் கேட்டுட்டு வாங்க, எங்கே விலை குறைவாக இருக்குதோ அங்கே போயிட்டு செக் பண்ணி விட்டுட்டு போங்க. சரியா? என்ன உலகம் அங்கே 250 நீ கேட்டியா? 46 நீ கேட்ட 53 நாங்கிட்ட 46. சந்தீபம் மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் ஜான்சன். கியூமன். ஒரு வடிவா தான் இருக்கு ரோடெல்லாம். தோடு வடிவா கிடக்கு. நம்ம வடிவில்ல தோடு தோடு. நான் உண்மையான விஷயங்களுக்காக இப்போ தெரியும் தானே. என்னென்னு சொன்னால் அப்போ பார்த்துருப்பீங்க நேற்றைய தினம் நாங்கள் நைட் அதாவது பயணம் சொல்லி போட்டு வந்துட்டு வெளுக்கிட்டு வந்துட்டோம் கொழும்புக்கு. ஸோ வந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து பயங்கர டயர்டுண்ணே. ஒரு 11:30 அப்படி வந்துட்டு அங்கேருந்து வெளுக்கிட்டு ஒரு 3:30 வரைக்கும் வந்து நான் ஓடிக்கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஆனமடுக்கிட்ட வந்து கவிதாஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாஸ் அங்கேருந்து இங்கே கொழும்பு வரைக்கும் ஓடிக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே யாருக்கும் வந்துட்டு நித்திரைன்றது இல்லை பெருசாக. நான் கவிதாஸோட எத்தனை தான் படுத்துருப்பேன். சரி, ஒரு 1 hour ஒரு 2 hour அப்படி படுத்திருப்பேன். வந்து நான் ஒரு 3-4 மணி தான் படுத்திருப்பேன். ஹியூமன் துப்புரா படுக்கையில் ஏன்னா அதுவும் அக்னியும் படுக்கல, அக்னியும் துப்புரா படுக்கையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையாக பயங்கரமான டயர்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலேயே நித்திரை கொண்டு கொள்ள முடியாத சுச்சுவேஷன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து வேலைகள் வந்துட்டு நிறையவே வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு முதலாவதாக நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல்லாம் வந்துட்டு மாத்திரைக்கு வந்துட்டு போயிருந்தோம். கவிதாஸ் வந்து சிரிக்கிற காரணம் எனக்கு உள்ளாங்குது. அந்த கையும் இல்லாட்டி சரி படம். ஓ அப்போ வந்துட்டு நாங்கள் பொய்யா காய்க்கக்கூடாதுன்னு என்னென்னு சொன்னால் இங்கே எங்களோட தெரிஞ்சபடி என் அண்ணா அவரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வந்து அப்போ அவருக்கு வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வர்றது விருப்பம் இல்லை. அப்போ ஆள் வந்து பின்னுக்கு இருக்கிறார் சார் தானே. அப்போ வந்துட்டு அவரை தவறையும் காட்டிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு அப்போ கவிதாஸ் என்ற கையை வந்துட்டு இப்படி
கவர் பண்ணியிருக்கான். சில வேலை வந்து யாரும் நினைக்கக்கூட யாரும் பொம்பளை பிள்ளையோ தெரியாண்டே எதுக்கு மண்ணா இந்த கையை எதுக்கு அடிச்சலோ கையை பார்த்தா தெரியும் தானே. ரைட், ஓகே. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்துட்டு நாங்கள் எங்களோட டிரைவிங் லைசன்ஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக வந்துட்டு மாத்துறதுக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு ஓடுறது வந்துட்டு ரிஸ்க், அப்புறம் வந்துட்டு ஓடுறது வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலுமே கூட இன்கேஸ் வந்துட்டு ஓட வேண்டி வந்தால் எல்லா இடத்துலையும் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு ஆசைக்கு கூட வந்துட்டு ஒரு கார் ரோட்டில் ஓடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை வந்து அங்கே எல்லா இடமுமே வந்துட்டு கேமரா இருக்கும். இந்த கேமராவில் பார்த்துட்டு வந்து போலீஸ் வந்துட்டு பிடிச்சிடுவாங்க. ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் ஒரு லீகலான ஒரு முறையில் வந்துட்டு லைசன்ஸை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஈஸி அப்படின்றக்காண்டி வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வந்துட்டு நாங்கள் எடுக்க போயிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அதையும் நான் வந்துட்டு இதிலே சொல்லிவிடுறேன். சொல்லிவிட்டால் இன்கேஸ் வந்துட்டு யாராவது ஃப்யூச்சரில் வந்துட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு யூரோப்லேருந்து வர்றவங்க எங்களோட வீடியோ பார்க்குறதால, யூரோப் வந்து இல்லை கனடாவும் எல்லாருமே வந்துட்டு பார்க்குறதால உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வந்துட்டு மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களோட லைசன்ஸ் இருக்கணும் என்ன. ஸோ வந்துட்டு லைசன்ஸ் இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு ஒரு 3 வேணும். அப்புறம் வந்து ஐசி ஃபோட்டோ காப்பி அவ்வளோ இருந்தால் போதும் சார் தானே. அப்படியே கொண்டு போயிட்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து அங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை வந்துட்டு பதிஞ்சிட்டு வந்து ஒரு 13,500 ஸோ அந்த மாதிரிக்கு சம்திங் ஒரு காசு வந்துட்டு எடுப்பாங்க. எடுத்தால் வந்துட்டு உங்களுக்கு 2 நாள் கழித்து தான் அந்த லைசன்ஸை வந்துட்டு உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு நாங்கள் பயணம். அப்போ நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ நாங்கள் வந்துட்டு டிக்கெட்டை காட்டி வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஒன்று எங்களுக்கு இருக்குது, உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஒருக்கா நாளைக்கு எடுத்து தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு அது என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்ற வந்துட்டு தெரியலை. எங்களோட ஏன்சனும் வந்துட்டு வந்ததால் ஸோ ஏன்சன் வந்துட்டு முக்கியமாக இந்த வீடியோ கேட்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால் நாம் வந்துட்டு அதையும் சொல்லிக்கொள்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்சனுக்கு வந்துட்டு கொழும்பில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அப்போ வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் கதைச்சான் அப்படி அங்கே இங்கெல்லாம் கதைச்சி வந்துட்டு இப்படி அவசரமாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்லையும் உடனே அங்கே இருந்த ஆளெல்லாம் அனுப்பி உண்மைக்குமோ எந்த விதமான ஒரு காசோ லஞ்சமோ எதுவுமே வந்துட்டு அறவிடையில் ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஆள் வந்து எங்களை கூட்டிக்கொண்டு போயிட்டு சகல காரியங்களையும் வந்துட்டு செஞ்சு தந்திருந்தார். ஸோ அவருக்குமே வந்துட்டு நன்றியை கோரிக்கணும். வந்து யாருக்கு அவருக்கு வந்து இப்போ ஏன்சனுக்கு அவர் வந்து சிங்கிள் ஆள்றா. அப்போ அவர் வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறது இல்லை தானே. ஸோ வந்துட்டு ஏன்சனுக்கு ஒரு நன்றியை குறிக்கொண்டு ஒரு கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன்டா நன்றி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்ல வேண்டியலாம் பேசாமல் இருக்கான் பாரு. ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸை வந்துட்டு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பொருட்கள் வந்துட்டு எங்களுக்கு வாங்க வேண்டியிருந்தது சார் தானே. அப்போ வந்துட்டு ஃபார்மசிக்கு இப்போ தான் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அதையும் வந்துட்டு வாங்கி கொண்டு வந்தாங்க. சேம் டைம் வந்து காருக்கான அந்த ஏசி அலுவல் உண்டு. இங்கே வந்துட்டு பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம் சார் தானே. கராச்சி வந்துட்டு அம்பிட்டா போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலுமென்னு சொன்னேன். ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ளே வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்துட்டு காட்டிட்டு போவோம். இல்லை வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஊரில் தான் போயிட்டு வந்துட்டு காட்டுவோம். அதுக்கடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்னுடைய ஃபோன், அதாவது வந்துட்டு இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து நிற்கிற ஃபோனை வந்துட்டு நாங்கள் கவிதா சப்ரமாக்கினி இவங்கள்ட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க எங்களோட SKV சேனலில். ஸோ நான் அங்கே போயிட்டு வந்துட்டு வ்ளாக் சேனலுக்கு வந்துட்டு வீடியோ செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்துட்டு உண்மையிலேயே ஃபோன் இல்லை. ஸோ ஃபோன் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு இப்போ நான் பாவிக்கிற ஃபோன் இருக்குது, பட் அதில் எடுத்தால் வந்துட்டு கிளியராக இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தால் நாங்கள் ஒரு புது ஃபோன் ஒன்று வந்துட்டு வாங்க போகிறோம். ஸோ அதையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டும் சார் தானே. ஸோ என்ன ஃபோன் டாகினி வாங்குவோம்? சாம்சங்கில் என்ன மாடல்? S24 Ultra வந்துட்டு கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கூடுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஸோ அந்த ஃபோனை வந்துட்டு எடுக்கப்புறம் ஸோ அதையுமே வந்துட்டு இதில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் வந்து. ஸோ இப்போ எங்களுடைய அடுத்த பயணமாக அதுதான் வந்துட்டு அமைய போகுது சரி தானே. ஸோ வந்துட்டு ஃபோனையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இன்றைய தினத்துக்கான வேலையோரில் வந்துட்டு குறைஞ்சிரும் மீன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வந்துட்டு அந்த லைசன்ஸையும் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சந்தோஷம். ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் சரி தானே. அந்த வகையில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதுக்குரிய அதாவது வந்துட்டு அந்த
ஆஃபீஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமொபைல் சென்டர் அப்படின்னு சொல்லி நார்மலாக அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கூகுள் மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கோல் ஃபேஸ் அந்த மோலுக்கு பின்னுக்கு இருக்குதுடா, அந்த பின் ரோட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த சர்வீஸை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய டைம் நின்று நாங்கள் கண்ணாடியையும் பூட்டிட்டு காய்க்கிறதால வேர்க்குது. நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு அண்ணாவுமே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிறதால வந்துட்டு அவர்கிட்ட உணர்வுகளை என்னால் உணர முடியுது. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் காரை எடுத்துக்கொண்டு அடுத்த வந்துட்டு ஃபோன் கடையை போவோம் ஏன்னா ஸோ வந்துட்டு ஃபோன் கடைக்கு போவோம். ஸோ அதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சாப்பாடா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னண்டு முக்கியமாக இடையில ஒரு அலுவலர் ஒன்று செஞ்சாங்க, அதையும் சொல்ல மறந்துட்டேன். வந்துட்டு பனானா லீஃபில் வந்துட்டு போயிட்டு உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது ஆட்டு மட்டன் பிரியாணி என்ன மட்டன் பிரியாணி அண்ட் வந்துட்டு அக்கினி சிக்கன் பிரியாணி வந்துட்டு சாப்பிட்டோம்னா உண்மையிலேயே வந்து வேறு லெவல். ஸோ வந்துட்டு நேற்று இரவுலேருந்து நாங்கள் வடிவாக வந்துட்டு சாப்பிடல. அந்த வகையில் நாங்கள் என்ன நாங்கள் மீன்ஸ் நானும் ஜான்சன், நீயும் அதுக்கு வர மாட்டேன். நீயும் அக்கினியும் 2000 கொத்து போட்டு அடிச்சேன் கிடந்து அவன் தான் அடிச்சப்ப. சரி சரியா நீ சாப்பிடலையா அப்போ? சரியா பொண்ணு அப்பமா அப்போ உண்மையிலே வந்துட்டு என்ன சொல்கிறது பசிக்கத்த ஒரு சாப்பாடாக இருந்துச்சு. வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கொழும்புக்கு வந்து அங்கே தான் சாப்பிட்றோம். ஏடா பனானா லீஃப் வந்துட்டு சாப்பிட்றாங்க. அது ஒரு 8000 10,000 பில் போனாலும் ஆனால் வேறு லெவலில் இருக்கும் அந்த சாப்பாடு. ஆனால் என்ன கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தான், எண்ணெய் தான், கட்டும் எண்ணெய் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வந்து அந்த வகையில் வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் ஷாப்பை நோக்கி வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். ஸோ ஃபோன் ஷாப் அண்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்கிட்ட ஜெஃப்னால் இருக்கிற மாதிரி வந்துட்டு சின்னதாக எல்லாம் வந்துட்டு இருக்காது, அதை விடவும் சின்னதாக இருக்கும். ஆனால் அங்கே வந்துட்டு எடுத்தால் நல்ல மாதிரி இருக்குமா அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம். காரணம் என்னென்னு சொன்னால் தெரியும் வந்து கொழும்பில் கொஞ்சம் அந்த ஃப்ராடு தன்மையில் வந்துட்டு கூட செய்வாங்க ஏன்னா. ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு கடையில் போயிட்டு தான் வந்துட்டு எடுக்கணும் ஏன்னா. ஸோ எடுத்தால் தான் வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோனாக வந்துட்டு எங்களுக்கு வரும். ஸோ வந்துட்டு நிறைய நாளை இப்போ வந்துட்டு நாங்கள் கொழும்புக்கு வந்திருக்கோம். ஸோ இந்தியன் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறோம், அந்த வெயிலும் இல்லை மழையும் இல்லைன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை. செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 22 23 அந்த மாதிரிக்கு பார்க்கலாம். ஏன்னா மப்பாக இருந்தாலும் வெக்கைக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது வந்து கிளைமேட். ஸோ நிறைய நாளை இப்போ வந்துட்டு கொழும்பு ரோட்டையும் வந்துட்டு உங்களை காட்டுறோம் ஏன்னா. இனி வரும் நாட்களில் வர வீடியோக்கெல்லாம் பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க என்ன மக்கள் எதிர்பார்ப்போட இருப்பாங்க. நீ மக்கள் என்ன ஆகிக்கிறீங்க எங்களை அதல்ல தெரியா நீ தெரியாதா? நான் யூரோப்பு போனேன், எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இல்லாட்டி என்ன உலகம் ஓவர்டேக் வந்து இடது பக்கத்தாலையா போடுறது? கொழம்பு. ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ கொழும்பு அந்த பாமன்கடை ரோட்டால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருளப்பனைக்கு கிட்டதாக வந்துட்டு நிற்கிறேன் பாருங்கள். நிறைய நாள் இப்போ வந்திருக்கேன். வந்து யாரு இவன் கியூவன், நீ எப்போ வந்த கடைசியா கொழும்புக்கு? போன கிழமை எங்களோட வந்தேன், நான் மறந்துட்டேன். அதுக்கு முதல் 45 நாளுக்கு முதல் வந்தேன். அடே அந்த ஹேவ்லாக் சிட்டியில் இருக்குமாடா தம்பி ஃபோன், ஹேவ்லாக் மாலில். ஆனால் அங்கெல்லாம் விலையாக இருக்கு. ஓ மோலில் இல்லை, நாங்கள் இப்போ சாம்சங் தான் எடுக்க போகிறோம். ஓ இருக்கும் அங்கே போய் பார்ப்போம். வந்து அப்படியும் 2 லட்சத்தி சொச்சம் பேர் வேணா 2.5 கிட்ட வரும் நினைக்கிறேன். ஒரு ஹெவ்லாக் மோலுக்குள்ளே உள்ளிட்டு போவோம். ஆக்கினி என்ன உலகம் அவன்டே கேட்பான். ஓ பார்த்தீங்களா? அப்போ இன்னொரு வேலை இருக்குது, ஷூவும் வாங்கணும். என்ன ஷூ எங்கடா அங்கேயே வாங்குவோமா? ஆஹா, அதோட ஸ்பெஷலாக கவிதா சகினியோட நான் கடைசியாக ஸ்பெண்ட் பண்ணுற நாட்கள் என்ன இப்போ இனி ஒரு கொஞ்சம் செல்லுமே இல்லை. ஸோ வந்துட்டு அதால் அது ஒரு மெமரியாக இருக்கும். அப்போ உள்ள கூடயா காட்டுங்க ஹேவ்லாக் சிட்டியை காட்டும். ஸோ அக்னிக்கு மோலண்டா ஒரு தனி விருப்பம். இப்போ அண்ணாக்காண்டி தான் உள்ளே கொண்டு வரேன் சொன்னேன். இப்போ இந்த பக்கைக்கு உள்ளே கொண்டு போனால் கொஞ்சம் நல்லா பாக்கிங்க. இங்கேயா அவனுக்கு மோலண்டா அவன் தான்
எங்கோடு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவன் அண்டைக்கு ஒரு கொண்டு வந்து இதில் இறக்கி விட்டு போனான் யார் ஒரு பிள்ளைய சந்திக்கணும்னு சொன்னான் ஃப்ரெண்ட் பிள்ளைய ஒரு ஆட்டோ பிடிச்சி போனாங்களா எப்படி கிடையாது கதையை விட்டுட்டு பாக்கிங்க பாருங்க அடி மணியா கிடக்கேன் இப்படிதாங்க யூரோப்லயும் பார்க் பண்ண வேண்டிய இருக்கும் சரி நான் தானோ ஆனா சைட் சிவர் வழியே தேய்ச்சி விட்டுறோம் பார்க் பண்ண லைசன்ஸ் எடுத்த முறைக்கு ஓடத்தானே வேணுமா அதுக்கான ஓடாட்டி சரி இல்லையா வேண்டாம் ரெண்டு இல்லை அண்ணே வாரம் போய் தான் எங்கடா கொண்டு இப்படிதான் கிடக்கும் பார்க்கிங்க பேஸ்மெண்ட் 1 என்ன பார்க்கிங்கடா படி ம் ஓமடாப்பா கார் கேஜி போட்டிருக்காங்க நல்ல பாடி எங்க இதில் உள்ளமாடா இல்லை அங்கே ஒன்று கூட அண்ணே என்ன பார்த்தேன் அதான் நடைதாங்க என்னடாப்பா என்ன அந்த கூம்பியை வச்சுக்காங்கடா எல்லாத்துக்கும் கூம்பி வச்சுக்கிற போடல அப்படியே ரவுண்ட் அடிங்க வா ரவுண்ட் அடிப்பேன் பார்க்கிங்குள்ள என்ன வந்து என்ன வந்துச்சு ஷவானமா ஆனால் ஒரு ஆள் ரெண்டு சொல்லணும் எங்களை இங்கே விடுங்க இதில் ரைட் 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 இதில் அடிப்போம் இப்போ ரிவர்ஸ் அடிச்சா விடணும் வரணா இறங்கண்ணா இறங்கி காட்ட போறிய ரிவர்ஸ் அடி இருக்கா மரியாதை முடி வந்துட்டா வரட்டும் வரட்டும் அடுத்ததுக்கு அடிச்சாதான் சரி ரைட் ரைட் வரட்டும் வரட்டும் கொஞ்சம் வரட்டும் ரைட் ரைட் பாஸ் சரியா ஓ ஓடலாமாங்க ஓடலாம் 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 ஓ ஸோ வந்து இவன்கிட்ட ஒரு மெக்கா கொடுத்தா பார்க்கிங்கை பற்றி விவரிப்பான்டா அந்த மாதிரி சொல்லுவான் போன தான் பார்க்க யூரோப்பு போகிறவன் கிடக்கு என்ன பார்க்க சவுதி அரேபியாவுக்கு ஒட்டகம் மேய்க்க போகிறவன் கிடக்கு அதுக்காண்டி அது குறைவண்டி இல்லை சொல்கிறேன் நீ ஒரு யூரோப் ஸ்டார் டாக்கினி ஆனால் குளிக்கிறதுன்றது கிட்ட நீ கேட்காம தெரியுது உண்மையாக குளிக்கலையா அது உண்மையானே உண்மையாவோ எங்க குளிச்சோணும் கே கதையே படமோ நீ குளிச்சியோ குளிச்சோடா காலம் குளிச்சோனா அதுதான் கதையே படமா அடே அவன் அந்த பார்க்கிங்கை பற்றி விவரிப்பான் அடியே காட்டு அடி டே பார்க்கிங்கை பற்றி சொல்லுன்னு சொல்ல யாழ்ப்பாணத்தோட பெரிய பார்க்கிங்கா யாழ்ப்பாணத்தை விட அந்த அன்னைக்கு விட்ட வாக்கு விட அந்த இதுக்குள்ள எதை விட இந்த கேஎஃப்சி விட்டு மாலுக்குள்ள விட்ட விட இது பெருசாக இருக்குது பார்க்கிங் அப்போ இந்த ஹெவ்லாக் மால் வந்து இப்போ கிட்டடியிலாண்ணே ஓப்பன் பண்ணது நினைக்கிறேன் ஒரு 1 year 2 year கிட்ட வரும் அதுக்கு முதல்ல இல்லை ம் சரி மேலே போவோம் மேலே போயிட்டு இப்போ என்னென்ன இருக்கும் ஷூ எடுக்கணும் ஃபோனையும் வாங்கலன்னு சொன்னால் விலையை பார்த்துட்டு வாண்டுவோம் வேறு என்ன பண்ணுறோம் அக்னிக்கு 2 அடி வேணும் ஓ உண்மையா ஏடா ஆனால் இதில் லிஃப்ட் இருக்குமேடா இந்த அதால் போகிறாங்களே அதுக்குலால போயிடலாம் அதுக்குலால அது போகலாம் இல்லையோ போய் பார்ப்போம் திருப்பி விட்டா வரான் வா இதுக்குள்ள உள்ளட்டுப்பா என்ன விளக்கம் கார் பார்க் கேஷியர் ஷாப்பிங் மால் சரிதான்டா கேஷியர் கதையை விடு கார் பார்க் ஷாப்பிங் மால் உண்டு உள்ளட்டு பார்ப்போம் என்ன ஆ வாங்கடா 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 ஐயா விடட்டு என்ன பண்ணுவாங்க அதான் விளையாட்டு வா அப்படி இந்த ஒரு அனுபவத்தை எடுப்பியா நம்ம நடக்கத்தான் வேலை செய்யுது ஓ அப்புறம் எந்த வேலை செஞ்சா கரண்ட் இல்லை ஒரு நாள் ஜாபம் இருக்கா அந்த ஜாபம் எனக்கு வருது யார் யார் யாரு ஒரு நாள் ஓ ஒட்டி வச்சுக்கி விழுந்துட்டா ஆள் பயந்துட்டு வைக்கிறதுக்கு அடே இப்போ மேலே மேலே ஏறணும் ஓகே கீழே இறங்கி காட்ட போறியா கீழே இறங்கி நிறைய இறங்க தான் ஆகணும் இப்போ பார்த்தியா அதால் சுற்றி போயிருந்தா அவ்வளோ அலைச்சலண்டு பா வேறு லெவலா அண்ணா இது
குடிக்க போகிறீங்களா? பெரிய ஏரியா அப்படிங்க. ம். ஆனால் வந்ததில் பிரியோசனமாக போச்சு. லைட்டாக இந்த மூளையும் காட்டக்கூடிய மாதிரி ஏங்கடா. ம். ஆ நம்மளா சுற்றி என்ன நெருக்கண்டு பார்த்துட்டு உண்டு. நாங்களும் கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எது இந்த பாதாள கிணத்துக்கு இதோ ஒரு வேடா பாதாள கிணத்துக்குள்ள ஓடும் மோட்டை பைக் அது கொண்டு மாங்காட்டிலும் என்ன செய்வோம்டா அந்த எலிவேட்டர் இருக்குல்ல அதில் ஏறி போட்டுறாங்க கொஞ்சரியா எவ்வளோ கரண்ட் காசு போவோமே நான் ஏசிக்க என்ன பா இதுதான்டா கீழே என்ட்ரன்ஸ். இந்தா அக்னி கேஷுவலாக போயிடுவா. அதை பார்க்காம கேஷுவலாக போயிடுவா. உனக்கான சேலஞ்சா அது கீழே பார்க்காம போயிடுவா. கேஷுவலாக வருவாப்பா கொண்டு வழியாக காட்டுறா. இங்கே இறங்கி வா இறங்கி 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 வா இறங்கி வா இறங்கி வா. எங்கட வயசுக்கு இதில் இந்த இதோட விளையாடுறது நோண்டி ஆனால் இறங்கி வா. இங்கே இருக்கா ஏன் சார் கீமா நீ வேறு பார்க்காம உனக்காதா கீழே பார்க்க ஒருவரா அக்கினி வாராண்டா கஷ்டலா நான் போயிடுடா கஷ்டலா ஒரு பயம் இல்லை. நீ பார்க்காத சரிப்பா போம்பா மேலே போம்பா. ஓ என்னண்டு டிஷர்ட்டா எடுக்க போறியா? லக்கேஜ் எல்லாம் இங்கே இருக்கு பார்த்தியா? அது இங்கே எல்லாம் இருக்கு. ஆனால் விலை கூட இருக்கும். ஆனால் இங்கேயும் பிராண்டட்கள் இருக்கும். பிராண்டடான ஐட்டங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் வெளியில் போனால் எடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இந்த இருக்குடா ஷூ இதுக்குள்ளே இருக்கு. ஆ மேலேயா? போய் பார்க்கலாட்டி இருக்குல்ல போய் பார்த்துட்டு ஒன்றும் எடுக்க வந்தானே உண்டி. நாங்கள் இங்கே ஒன்றும் ஷூவா நாங்கள் இங்கே ஒன்றும் வேண்டதில்லைன்ற உண்மை ஒருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளோங்கடா நமக்கு மட்டும் தான் தெரியும். வா ம் என்னண்டு பிளாக் கலர் வாரு நைக் இருந்தா ஒயிட்டா இல்லை இந்த பச்சை கலர் வாரதுக்குள்ள பிளாக் கலர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. அண்ணா இந்த ஒயிட்டில் இப்படி சரி வந்து பிளாக் இருக்க மாதிரி இல்லையா? க்ரீன் மட்டும்தான் இருக்குண்ணா. ஏன் நாங்கள் அப்படி கேட்குறோம்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் இது இல்லையே எங்களை வெளியில் விடுவீங்க. இல்லாட்டி உள்ளுக்கு வந்த வேண்ட சொல்லி சொன்னீங்களேண்டா. அங்கே வாங்கண்ணா. நீங்கள் அங்கே சொல்லுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஓகே வாண்டு நார்மலாக இது என்ன ப்ரைஸ் அண்ணா? 49,900. எவ்வளோ? 49,900. 49,000 மீன்ஸ் 49,000 ஆ அப்படியா? ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் இதில்? பிராண்டா என்ன பிராண்டு? ஆ டேய் 49,000 நான் ஏன் சொல்லாங்க. இப்போ எனக்கு 49,000 49,000 தெரியாமல் இல்லை. ஆனால் ஏன் அவரை திருப்பிங்கிறனால சில வேளை ஒரு 4,900 தான் மாறி சொல்கிற தெரியாண்டு தான் கேட்டு நான் 49,000 என்னடாப்பா பாவிக்கும் போல என்ன நான் நல்லா என்னடாப்பா எக்ஸ்பர்ட் இருக்குது. இல்லை அதுதான் இது டூ மச். இங்கே உள்ள எல்லாமே கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தானே? அந்த ரேஞ்ச் தான் இருக்குமே. எடுக்கிறாங்களோ வந்தாக்கள்
ஓகே. ஆ அந்த அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் எடுப்பாங்க தானே என்ன? ஓகே நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே என்னடாப்பா ஒன்றும் உள்ளேடாப்பா. ஒரு கதையும் இல்லை, கீழே இறங்கும் சரிங்க, வெளியில் போகும். என்னண்ணா ஒரு கதையும் இல்லை, இறங்கும் ரோட்டுக்கு. இல்லை ஃபோன் அப்படி விற்கலாடா. ஃபோன் வந்து அப்படி விற்கிறாது ஷூ மாதிரி. இது என்ன அப்புறம் டிஷர்ட்டுண்டா அப்புறம் குறையா இருக்க போதா அவன்கிட்ட வாடிய இப்போ. சரிப்பா ஆசைப்படுறாருப்பா. ஆனால் நல்ல மெட்டீரியல்டா, சத்தம் போடாத. விலையை கேட்டோன்னா நான் வழியில் போயிடுவேன். அதுக்காக அவனை பொறுத்து நான் பேக்கையும் பண்ணிட்டு வரேன். பேர்ஸ் வண்டியில் இருக்கு. அக்னி இங்கே பேக் ஒர்க்கா தரல. இல்லை இல்லை அது இந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணு. ஐயா அதெல்லாம் கேட்டு அடே நீ பின்ன அந்த டிஷர்ட்டை பார்த்துன்னு வா. ஏன்னா அந்த டிஷர்ட்டை பார்த்துட்டு வரட்டும். அந்த பாஸ்போர்ட் கவனா கொண்டு இதானும். இது வந்து தம்பி 28,000. ஆனால் மணி டிஷர்ட் விலை அடிச்சிருக்கா? இல்லை அடிச்சிருக்கா? எங்கே காணில 6,550 ரூபா. நாங்கள் போத்தான் பண்ணுங்க செய்வா. நீ பார்த்து எடுத்துன்னு வா போகிறவன். என்ன உண்மையாக எடுக்க போறியா அதுக்குள்ள? இது அப்படி பார்ப்போன்னா நான் அங்கே எடுத்து இல்லாம மேடம்யா அவர் இங்கே இருக்கிறவருக்கு ஓரளவு தெரியும் தான்டா. அவர் இங்கே குவாலிட்டிலாம் யூஸ் பண்ணுறாரு வந்து. எனக்கு கொடுப்பு தேவையில்லை, நான் எடுத்துட்டேன். எனக்கு சேர்க்குமா? ஓ அதை விட நான் இப்படியான இதற்கு எடுக்க மாட்டேனப்பா. இதை பொத்தி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கன் டிக்கெட்டு கண்டு. அதே நீ டிஷர்ட்டுக்கு கொண்டு வந்து என்னைய மாட்டி விட பார்க்க. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஒன்றும் இல்லையாமடா அக்கனி? அண்ணா உங்களுக்கு சோர்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணீங்க, அதுவும் வெளியில் பார்க்கலாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் சோடாவா சொன்னவரா? இந்த ஐட்டம் நீ ஒரு ஐட்டம் என்ன? ஆ இதோட ஓகேடா. இது அடிச்ச மணி எதான் இருக்கு அந்த காத்தோட்டம். இது சரி 2,000 வேலை செஞ்சுக்காம இங்கே அவங்கள எங்களை கவனிக்கவே இல்லை. சத்தம் போடாம போவாங்க. அதான் எங்களுக்கு மரியாதை. சரியோ நான் சொல்கிற கேளுங்க. இந்த கொழினை இந்த பேக்குக்கு மரியாதை இருக்கிறேன். காந்த கண்ணலை அடே அக்னி இல்லையா? ஆ இங்கேயும் அது இது நைட் தான்டா இருக்குதா? இது எவ்வளோ? எவ்வளோ? 11,000. ம் நல்லா இருக்கா? 11,000. இது ஏஞ்சலாம் ஓகேயா இருக்குதுண்டா. நாங்கள் 49,000 பார்த்தோடியா. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருந்தா வெளியில் வந்து அடிடாஸ். ஆனால் இந்த இப்படியா ரப்பர் தாண்டா யூஸ் பண்ண மாட்டேன் தம்பி, இப்படி மடிகிற சாமான். ஆனால் இது கலர் பிரச்சனை நீல பண்ணுறோடியா. நான் சொன்னேன் தானே இங்கே வந்த நோக்கம் ஒன்றும் பண்ணுறதுன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன சொல்லுவான் பிரச்சனை இப்போ. ஆனால் அது கொஞ்சம் ஓகேயா இருக்குடா. நீ சொல்லுவா இது கொஞ்சம் படிவாக இருக்குடா. ஆனால் இந்த மடங்குறதன் மேலே காணலையடா. வெளியிலே வந்து இது ஒரு 6,000 குறைஞ்சது.
மடங்குறதுமே காணல இதே ஷூவோ அப்போ நீங்கள் எடுப்பான் இல்லை இதே ஷூ வழியில் 6000 பேருமா அதே இப்போ இங்கே எடுப்பான் அப்படியாம்மா மடங்குறதுமே காணல பா நைஸ் அவன் பார்க்குறான்னு கூட தான் சும்மா கையில் வச்சு மடக்கினான்னு போவோம்பா சரி படிக்குமே பெரிய வசதியான ஆக்கள் வளர்க்கிட்டு வந்து செய்கிற கூத்துல பார்த்தீங்க அதுக்குள்ள கண்ணாடி வர இருக்குது மையப்ப இந்த மூலில் ஆட்டா வந்து வாங்குற சாமான்கள் என்ன உண்மை அதில் உள்ளோடம்பா ஃபோன் வந்து அந்த விலைக்கு இருக்குங்களா ஃபோன் அந்த விலைக்கு இருக்கு மற்ற இங்கே ஃபோன் எடுத்து இங்கே என் ஃபோனில் எடுத்தால் பாய்க்கும் கூட என் கூழுக்கு இருக்கக்கூடிய ஏசிக்கு இருக்கக்கூடிய இங்கே வந்த செஞ்ச உருப்படியாக ஒரு காரியம்னா இந்த எலவேட்டரில் போகிற மட்டும்தான் ஓ ஷூ 40 இல்லை நாமே 4900 தான் மாறி 49 சொல்கிறான்னு வச்சேன்னா 40 உண்மை என்ன 49 டூ மச்சண்ணா ஷூக்கு என்னண்ணா என்ன அப்படி வாங்குறேன்னா நாங்கள் வாங்குவோம் தானே ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கு மட்டும் ஒரு விலை இருக்குல்லாடா அதை மிஞ்சி போன விலைக்கு எப்படா வாங்குற அதுவும் அது பச்சை கலர் இல்லாடா நாளைக்கு சும்மா துறந்து போட்டு இருக்கத்தான் இருக்கு அதான் நம்ம கிட்ட வந்து இந்த சொல்லி குறைச்சி போடலாம்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டு இல்லை அதுதான் ஏடா போன் சிங்கர் என்ன சிங்கர் இங்கே சாம்சங் இல்லையாண்ணா இருக்கா S24 விலையை கட்டு போம் சாம்சங் இருக்குதா தேனா S24 அல்ட்ரா S24 S25 අල්ට්‍රා ಇಲ್ಲ නේ 25 කීයද යන්නේ අපේ ඒකේ අනවස ඩිස්කවුන්ට් ප්‍රයිස් එකත් එක්ක 4.75කට වගේ විතර යනවා 4.75 4.74 වගේ යනවා මේ 24 අල්ට්‍රා එක නෑ අපේ නෑ සර් ඕලා නෑ ඒ කියන්නේ අපේ ලේටස්ට් මේවා ටික තමයි තියෙන්නේ S25 S25 අල්ට්‍රා ඒවා ටික තමයි 4.75 ஆமாடா 24க்கு அது ஒரிஜினல் இல்லைங்களா දුබයි කොපි නම ඔරිජිනල් එක 486 වාඩ් එක ඒ 25 එකේ තියෙන ස්පෙસિෆිකේෂන් එක කොහොමද? ඒ කියන්නේ ඒක අර පොඩි වෙනස්කම් ටිකක් තියෙන S25 අල්ට්‍රා එකත් එක්ක බලනවා. කලින් මේ 24 එක කීයද කීයේ? ඒක නම් හරියටම දන්නේ නැහැ. අපි බැලුවේ මේ 24 අල්ට්‍රා එක තමයි. ඔව් 25 එක පොට වැඩිනේ. ඔව්. සාමාන්‍යයෙන් අර වීඩියෝස් වලට තමයි බැලුවේ. යනවා අපි. හරි. එහා පැත්තේ බලන්න තියෙනවද? thank you. அது வந்து அந்த 2 லட்சம் பாரது வந்து இது அடே 475 ஆண்டாப்பா ஃபோன் அது இல்ல அது என்னடா 265 வந்து அது வந்து துபாய் காப்பி நீங்க இந்த போடுக்கும் டிஃபரண்ட் இது வந்து உங்கள்கிட்ட அந்த ஜெனியூன் அந்த இதுடா ஜெனியூன் கம்பெனி வாரண்டியோட வருது அது வந்து அந்த துபாய் இது வேர்ஷன் அது ரெண்டும் சேம் தான் குவாலிட்டி சேம்டா அது வாரண்டி மட்டும் ஜினெக்ஸ் வாரண்டி மட்டும் தான் இல்லை குவாலிட்டி ஒன்று தான் ஃபோன் இல்லை எங்கள்கிட்ட ரெண்டும் ஒரிஜினல் ஓ இங்கே ஃபோன் இல்லை ஓ சொன்னவன் இங்கே ஃபோன் இல்லை ஃபோன் இதாக இருக்குது ஏன் ஆள் பிடிச்சி இதுவும் அதே விளையாட்டை தான் இருக்கும் என்னோட கிடந்துடாப்பா நீங்கள் அது மோட்ரு இல்லை போட்டுவிட்டா கிருக்கும் மஜாஜ் பண்ணி கொண்டு இருக்கும் கேட்டுப்பா மக்கா அவருக்கு என்ன ஆனால் கவிதாஸ் மரியாதையை காப்பாற்றிட்டமே நான் மோளுக்கு வந்த இது நல்ல சொப்பு என்ன இது இது நல்லா கடா இது அதோட நல்லா எது இதை தட்டுவாங்க இக்கரை மாட்டுக்கு அக்கறை வச்சியான் 2 மொண்டடா
ஆனா எனக்கு தெரிஞ்சது கேர்ள்ஸோட கடை மாதிரி. கேர்ள்ஸுன்ற கடை என்னடா அது இது பாய்ஸ் யூஸ் பண்ணுறேன்டா. பாய்ஸ் என்ன இது கொமன்டாடா. இந்த கண்ணாடி இருக்கீங்க அது அவ்வளோ லுக்காக இல்லைன்னு அம்மா அப்பையும் சொல்லி விட்டுவாடா அதை கொண்டு சொல்லி நான் யோசிச்சு போட்டு பார்த்தேன். கேதாக்கே போன் வெளியில் வா மேடா வெளிக்கடையில் வா. பேக்கு வந்துருந்து ஏன் சார் மோளுக்கு வந்து மரியா காப்பாற்ற கொண்டு வாங்கிட்டோம். ஓ நீ இப்படி பேங்க் ஒன்று தான்டா நிறைய சாமான் வாங்கின மாதிரி முழங்குதோ. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் அறியும். வாங்கினது தெரியுது கழுத்தோடு வாங்கின காட்டுற கழுத்துல ஓட்டு தெரியும். அப்படி எப்படி கொடுத்த தேவாங்கன்ட்டு வேறு இதோட முடிஞ்சுதான் மேலே போய் இப்போ ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை தானே. வந்து சாப்பாடு விட மாட்டேதான். ஓ போன் ஷாப்பு போமாண்ணா ஓகேயா. கீழே போய் சொப்ரிங்க அடிச்சுட்டு போமா லைட்டாக கலைக்குதுல்ல. மேலுக்கு போகும். மேலுக்கா இருக்கு ஆவா நம்ம அங்களோட குடிச்சின வந்து அங்களோட அது இருக்கு அவர் ஸ்டாண்டை பார்க்க. ஐயோ நான் ஸ்டாண்டையும் விட்டு வந்துட்டேன்டா. நீ கேட்டாடி ஏதா ஒன்றை கேட்டுடுவா. நீ இதில் ஏற மட்டும் படி வாடு அப்படி செய்யம்மா. இந்த பக்கத்தால் ஏறுவோமா கால் அடி வருமா. ஏன்டா இது ஏறையலான்றியா ஓமா அடி நோண்டியா விழுத்தி விட்டுருடா. ஓய் ஏன் சும்மா நீ போய் காட்டுவோம். எனக்கு இந்த போட்டிக்கு தான் வரல. இந்த போட்டிக்கு தான் வரல. ஆனா ஓடோட அது இறங்கினா அழுக வந்துருமில்ல. ஒருக்கா ட்ரை பண்ணி பாரு நீ. அதை விட அங்கேருந்து வர்றவங்கள்ட்ட நோண்டியாயமாடா. அந்த ஊரை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கல. இப்படி இறங்கிப்பா இறங்கிப்பா. இந்த கதை கேட்டுடியா? அந்த ஊரை ட்ரை பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல. மற்றடா இப்போ நாங்கள் அப்படி வேகமா ஓடேக்குள்ள அங்கேருந்து வர்றாங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை. நோண்டி யோசிப்பா ஆறா புதுசா வாரா அதுக்குள்ள புதுசாக வந்துருக்கேன் யாரும் யோசிப்பேன். குரங்குகளை கொஞ்சம் நாட்டுக்கோட்டை என்னையும் ஆள் போவார் நல்ல விலாசம் அத்திறந்து உண்டு. இதுக்குள்ள எது இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து கேட்குதான் ஸ்ப்ரைட் கப் தானே ஜூஸ் ஐட்டாங்களோ எங்கடா ஜூஸ் இல்லை இதுக்குள்ள கொக்கா அப்படி தான் இருக்குங்க. அடே நம்ம எதில் பிடிச்ச ஜூஸ் வந்தாங்களோட பிஸா கட் கேஎஃப்சி அதெல்லாம் ஐயா இருக்குது. எங்கே இருக்கு மஜிட்டோ பாப் எங்கே இருக்கு மஜிட்டோ அந்த இருக்குண்ணா. ஸ்ட்ராபெரியும் லைமும் தான் இருக்கு. ப்ளூபெரி இல்லை. ஸ்ட்ராபெரியும் லைமும் இருக்கு. ஓகே அதோட பண்ணுவோமா? ஸ்ட்ராபெரியா லைமன் நல்லா இருக்கும். ஸ்ட்ராபெரி உனக்கு லைமா எது நல்லா இருக்குமாக்கா? ஸ்ட்ராபெரியா லைமா கேட்டா இது நல்ல ஸ்ட்ராபெரி. அப்போ உனக்கு இப்போ நீ மாறிடுச்சு பார்த்துண்டோ. அடே கவிதாஸ் நான் இங்கிலீஷ்ல எல்லாம் கழிச்சேன் அடே
ஓ நான் இங்கிலீஷில் தான் காய்ச்சேன் எடுத்தீங்க 3500 சொல்லி சொன்னவா பேலன்ஸ் 1500 என்ன சொன்ன நீ இல்லை உண்டு நான் பார்த்தேன் அது போர்டரா இருக்கு இல்லை அந்த பேனை பார்த்துட்டா எங்க நீ ஆகட்டேன் ஓட்டான் ஆட்டுகளில் கொண்டு போயிடுவாங்க எங்கே இருக்கு எங்கே இருக்கு வீட்டும் போகணும் எப்படி ஆள் ட்ரைனிங் எடுக்குது ஆ இவன் எங்கே ஓட்டான் மோசமாக போயிட்டான் குடிச்சு போட்டு போவோம் பஞ்சி ஆட கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கு 10 minutes வகையானா என்ன இங்கிலீஷ் காய்ச்சோம் என்ன இங்கிலீஷ் காய்ச்சோம் ஆ என்ன இங்கிலீஷ் காய்ச்சோம் ஹவு மச் அவரை காட்டு அவன் ஃபோன் காய்ச்சிட்டு வரவனை பிடிச்சி பார்த்து அடே போஸ்மா போயிட்டு வர என்னது ஃபோன் கையை போனடா தெரியும் இல்லை இல்லை இவன் தான் சொன்னவன் நீ வாஷ்ரூம் போயிட்டு எங்களையும் போறா போட்டு வர சொல்லி சாமான் வந்துட்டாப்பா நான் போன எப்பக்கு ஐயோ என்ன வந்துட்டா எவ்வளோ கொஸ்ட் முடியுமா நினைக்கிறேன் அது ஒன்றுக்கு ஒரு 100 ரூபா என்ன கூடயா என்ன நடக்குதுங்களா சொல்லாமக்கா சொல்லு தேசிக்கா நாளை வட்டி போட்டு தேசிக்கா உண்டு என்ன விலை இப்போ 9 ரூபான்னு 4 தேசிக்கா 36 ரூபா கேட்டாக்க கேட்டுமா இலே குப்பமேனி அப்ப என்ன வல்லார ஒரு இலைக்கு ஒரு 3 ரூபாவுடன் 3 இலடா 9 ரூபா 45 ரூபா வேற ஒன்றும் இல்லைடா அதான் 100 ரூபாவே கூட ஆனால் 700 ரூபாவில மோளுக்கு அதான் சரி எனக்குமே லைன் தான் விருப்பம் இருந்தாலும் தேசிக்காவில லைம் தான் நல்ல இது அந்த 120 ரூபாடா சோடா குடிச்சேன் ஸ்டிங் சோடா கொஞ்சம் போரு லைம் இருந்தால் சட்டப்படி இது என்ன டேஸ்ட் ஆகிங்க தெரியுமா அந்த வெளிநாடு ஒன்று தெரியுமா அந்த வாழைப்பழம் சுவிங்கி மாதிரி அந்த டேஸ்ட்டில் அடிக்குது இது உண்மையாக ஸ்ட்ராபெரி போடுது அது இன்னைக்கு ஃப்ளேவர் மட்டும் தான் கலரிங் மட்டும் தான் போடுது லைம் எடுத்துருந்தா வருத்தம் இருந்துக்கும் ஆனால் இதுக்கே லைம் போடுறேன்டா சரி நடந்து வச்சு விடு அது வித்தியாசம் நீல கலரில் வர்றது என்ன அது இதுடா ப்ளூபெரி அது சூப்பர் அதனால அது அந்த மாதிரி பர்த்டேக்கு ஒரு 15 படிச்சு வேற நான் பர்த்டே குடிச்சேன்றத விட அப்பன்னையோட பவுனியாக குடித்தோம் அது சட்டப்படி இருந்துச்சு இதுவும் பரவாயில்ல பிள்ளையாண்டு இல்லை நல்லா இருக்குது பக்கைக்கு ஆனால் ஓகேயா நீங்கள் இங்கே அடிக்கடி குடிப்பிடலாம் எதுவும் பிரச்சனை இல்லையா குடிச்சன்றது பக்கத்தில் ஜூஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி ஓகே அப்போ கீழே இறங்கிட்டு ஃபோன் ஷாப்பில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் என்னண்டா இப்போ இங்கே என்ன லிபர்ட்டி பிளாஸா இங்கே வந்து எல்லாமே ஃபோன் ஷாப் தானே அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ ஒரே கடைக்கு போய் நாங்கள் 4 பேரும் உள்ளட்டு போட்டு ஒவ்வொரு கடையாக போயிட்டு வந்தால் இப்போ ஒரு கடையில் முதல் விலை குறைய சொன்னாலும் கடைசி அவன்கிட்ட போனால் அவன் தரமாட்டான் அதால் நாங்கள் 4 பேரும் சம்மந்தம் இல்லாத மாதிரி 4 கடைக்கு போங்க போய் கேட்டுட்டு வாங்கோ எங்கே விலை குறைவாக இருக்குதோ அங்கே போயிட்டு செக் பண்ணி விட்டு எடுப்போம் சரியா ஏ அவன் நினைக்கிறான் அவன் அதுக்கிட்ட 2 கடையில் கேட்டான் போடுது என்ன உலகம்
அங்கே 2 அம்பு கை காட்டாத சொல்லுனா 2 அம்பு 2 அம்பா நீ கேட்டியா 46 நவதி 6 சரி 46 46 நீ கேட்ட 53 நாங்கிட்ட 46 சரி அங்கே 48 48 நீ கேட்டது நாங்கிட்ட ஓகே அப்போ துபாயோ ஓ உண்டு துபாய் உண்டே துபாய் தானே என்ன துபாய் தானே அப்போ இனி நாங்கள் தேடி வந்த கடமையில இருக்குல்ல ஐடிஸ் அதில் ஒரு கேட்போம் அதில் கடைசியாக பார்த்து டிசைட் பண்ணுவோம் சரியா அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க ஓகே இது நீங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இது செஞ்சு தருவீங்க டெம்ப்ளேட்லாம் அடித்து அன்பாக்ஸ் பண்ணவா ஓம் ஓமண்டா சரி பாக்ஸ் பண்ண தானே வேணும் ரெண்டா உடைகிறேன் ஐயா அந்த டிடிஆரே அது இது தானே ஆ ஆ இல்லை இல்லை டிடிஆர் என்ன சொன்னீங்க வேற கலர் டிடிஆர் என்ன சொன்னீங்களா நீங்கள் எனக்கு கேட்கல டிடிஆரில் சில்ல ப்ளூ இல்லை நல்ல காலம் நீங்கள் ஃபுல்லாக அதுதான் அப்பயே நான் உங்களை கேட்குறேன் அது என்ன என்ன நீங்கள் நீங்கள் டிடிஆர் சொன்ன கேட்டில்ல அது பிரச்சனை இல்லை டெம்பர்ட்டு கவர்லாம் அடிச்சு தரீங்க தானே ஓ டெம்பர்ட் குமார் டெம்பர்ட் ஓகே எவ்வளோ சொன்னீங்க இது சார்ஜர் இருக்குதா ஓ டாக்டர் டாக்டர் வந்து ஒரிஜினல் டாக்டர் இது யூஸ் பண்ணணும் நார்மல் டாக்டர் சரி வராது Original- வோல்டேஜ் என்ன விலை கொடுக்குறேன் பெஸ்ட் ப்ரைஸ் 6000 தரேன் 100% ஒரிஜினல் டாக்டர் ஓகே 6000 ஓ 6000 ஓகே நீங்கள் இது அன்பாக்ஸ் நீ அன்பாக்ஸ் பண்ண நான் வீடியோ ஒன்று எடுக்கிறேன் அப்படியா பேஜ் கூட டிக்டாக்ல சரியா சரி இல்லை எப்படி விடைக்கிறது ரிமூவ் பண்ணி தரவா ஆ அங்கே உடைப்போமா உடைச்சிட்டா போச்சுண்ணே ம் திருட்டு ம் ஓகே வெற்றி நடை போட்டுக்கொள் இப்படி இப்படியே கேஸ் தானே இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் வாவ் நைஸா பா ஹலோல மிச்சம்லாம் நீங்கள் செய்வீங்க தானே ஓ நீ ஓப்பன் பண்ணுங்க அப்படி இப்படி பண்ணுவா பட்டும் பலாமலும் அப்படியே பின்னி பேக் சைடு வாங்க ம் நல்லா இருக்கா ம் ஆனால் இது ஃபோன் வந்து ஒரு பாக்ஸ் பெட்டி மாதிரி ஐஃபோனில் சரி ஓகே டெம்பர்ட் ஒன்று தான் உங்கள்கிட்ட டிக்டாக் பேஜ் இருக்குதா ஆ என்ன பேர் பேஜ் ஃபோன் ஸ்மித் ஃபோன் ஸ்மித் இல்லை ஆ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கா இப்போ தான் ஸ்டார்டாகி செஞ்சு கொண்டு ஈரம் பாப்பம் எத்தனை 3000 எடுத்தாங்க இந்த நாட்டு இப்போ தான் செஞ்சு கொண்டு ஈரம் இதனால 3000 எடுத்தீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணுறாங்க இது போடுவீங்க அப்படியா அது சரியா அந்த பேஜ் என்ன சரி ஈகிதா என்ன இருக்குதா சரி வாங்க கடைக்கு இந்த நீங்கள் இங்கே பாருங்க இது அங்கே பேஜ் உங்கள் பேஜில் போடுவீங்க இந்த வீடியோ ஓ கட்டாயம் போடும் இந்த நேற்று தான் எங்களோட 200K வந்து யூடியூப்பும் டிக்டாக்கும் 200K அதில் அடிச்சு வரும் ஐசுட்டியா ட்ரீட்டா ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் இங்கே போக தேவையில்லை கீழே பாட்டி வைக்கலாம் நீங்கள் தான் வைக்கணும் பாட்டி பாட்டி ஃபோன் ஸ்மித்துக்கு
இது டெம்பர்டு இது நல்லா ஒரிஜினல் டெம்பர் தானே என்ன ஓகே இதுக்கு அது 23 டே டெம்பர்டு இருக்குது தானே 23 இது யூவி இல்லையா ஃப்ளட் டிஸ்ப்ளே 23 அல்ட்ரா அல்ட்ரா யூவி இது யூவி இல்லையா அது இல்ல அது ஃப்ளட் தான் இல்ல யூவி சொல்ற வந்து கர்வ் வெச்சுக்கு கேவ் ஓகே இது ஃப்ளாட் என்ன ஓகே எப்படி ஃபோன் இது குவாலிட்டி ஓகே சூப்பர் ஃபோன் சார்ஜர் இது ஓகே அண்ணா இது ஒரிஜினலா நம்மட ஃபோன் தரக்குள்ள நம்ம ஒரிஜினல் நம்ம உங்களுக்கு தரோம் நானா S25 அல்ட்ரா தான் நம்ம கேட்டியே S21 S25 அல்ட்ரா 45 வாட்ஸ் என்ன அதுக்கு நம்ம இருக்கா போட்டு இதோட கேபிளும் இருந்தானே ஓ கேபிள் வந்து டொக்கோட வரும் இது ஃபோனோடையும் வரும் இதோட கேபிள் வராது வருமே ஃபோனோட வர இல்ல ஃபோனோட கேபிள் வராதா கேபிள் மட்டும் தான் வரும் அதான் கேபிள் மட்டும் கேபிள் அதான் சொல்கிறேன் கேபிள் வரும் இதுக்குலேயும் கேபிள் வரும் இல்லை இல்ல அது வரும் இதுக்கு கேபிள் வரும் அடாப்டர் மட்டும் கேபிளோட வரது வந்து நார்மல் குவாலிட்டி வந்து தான் வரும் இது அடாப்டர் மட்டும் வேணா அடாப்டர் மட்டும் அது நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் தானே இருக்கும் கம்ப்யூட்டர் சென்சார் சரி ஓகே கவர் இருக்குது தானே உங்கள்கிட்ட ஓய் இது மார்க் பண்ணல விசா கே கிஷானா நிறைய பேரில் போடுங்க ஓட்டேரி நிறைய பேர் சிம் போட்டே பிரதர் சிம் நான் கொண்டே போகிறேன் ஸ்டே ஆலட்டுவா இல்லை அது இருக்கட்டும் ம் பாக்ஸ்ல போட்டு தருவா அப்ப பாக்ஸில் போடுங்க அது இன்னும் பண்ணுவா டொக்க மாறப்பட்டோம் டொக்க நம்ம ஃபோன் சரியான கவனம் கொடுத்தாலும் இன்றைக்கு இது வந்தது நாங்கள் சரியாக கவனம் குறை தான் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறோம் தானே வரக்குள்ள வர சிலவில் எப்படி வருது சில வேலை ஏதோ ஒரு கொஞ்சம் நாளே கவனமாக இருக்கும் அது விழுந்திருக்கின்றா இதுவேளை நீ அதில் இப்போ ஆறாண்டு அனலைஸ் பண்ணி ஒன்றும் போகிறது இல்லை மற்றது சார்ஜர் ஆனால் இதுவும் படிவாக இருக்குது பிளாக் பார்த்தியா ஃபோன் அப்படியே ஒரு பேக்கில் போட்டிங்கன்னா இந்த அண்ணையை காட்டுறானே கணக்கு எழுதுறாரு செக்கோ ப்ரைஸ் சொல்லலைண்ணா நல்ல ப்ரைஸ் ஒன்று போட்டு கொடுங்க ஃபோன் வந்து 288 பேக் கவர் இது 35 ரூபாவா இது நார்மலி இது அது நார்மலி கவர் இருந்தாலே இந்த ட்ரான்ஸ்பரண்ட் இருந்தாலே அது A34 தான் ஓ அதான் ஓ இதுக்கும் பாக்க நல்லது அது சீனியர் சொன்னா இது வந்து போட்டா ஃபோன் கவர் கிளியர் இருக்காது இதுக்கும் பாக்க நல்லது அது இதே 2000 இப்படி இது என்ன கிட்ட அது பாருங்க நிறைய பாருங்க டாட் ஆகி அவ்வளோ இது என்ன விலை இது விலை ஒரு 1500 வரும் இந்த குவாலிட்டியில் இருக்குதா இந்த குவாலிட்டி இதுல இல்ல டேய் இங்க பாருங்க இத பாருங்க இந்த டாட் வருங்க மஞ்சள் கலர் எது இதுவும் வருண்டா இது மூணையும் காட்டுங்க இது மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்க இதுவும் மஞ்சளா உண்டா இதெல்லாம் வந்து 2 மாசம் 3 மாசமா கேமரா வளைஞ்சு ஆனால் இது நீங்கள் 3500 கொஞ்சம் டூ மச் போடுறீங்களே கொஞ்சம் டக்கான கண்ணை மூடி திறக்குள்ள அழி போடியில 3500 ரூபாண்டா குறைச்சி தான் போட்டேன் அது ஏதோ 388 போனுக்கு 288 போடுங்க சாப்பிட்டீங்களா விரவு அப்பா க்ளோசிங் டைம் தானே அதுதான் அதுக்கு என்ன தானே சாப்பிட்றீங்க மொத்தம் எவ்வளோ வருது இதானே இல்லை எஸ்கே கிருஷ்ணாயா 299 வருது boss மொத்தமாக 299 பாரு 1 மினிட் ஏன் சார் எப்படியா சார் எப்படியா 1 2 3 4 5 6 7 8 9 10 கிருஷ்ணகுமார் டிக்டாக் போடுறோம் யூடியூப்
கண்டாக்ட் நம்பரா 76 61 83 983 அண்ணா இதில் எவ்வளோ இருக்குன்னு 983 என்னங்கண்ணா அப்படிங்க ஆமாம் என்ன பார்த்து கொண்டாய் அவன் வெள்ளன க்ரீமுக்கு தான் இதில் காசு எடுத்து கொடுத்தவன் ஓ இதில் எவ்வளோ 2 லட்சம் 10 இருக்கியா ஆ ஒன்று கூட தான் நீ 18 என்ன மொத்தம் எவ்வளோண்ணா இல்லை இது கணக்கு 299 1000 தான் வரும் அதுதான் ம் 1000 தான் சரிதானே ஓகே சந்தீபம் மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் கேக் கொண்டு கட் பண்ணிட்டு போமா பர்த்டே யார்கிட்ட பர்த்டே இவர்டா அதுக்கு பர்த்டே போச்சு ரெடியா விட்றதுக்கு அப்படி கேக்கே வேணுங்க இதுயா இருக்கு டேய் இதை மறந்துட்டீங்களா கோவத்தில் குறுக்கே இந்த கம்பியை வந்து கவிதா சங்கடா ஓ இருக்கீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓ விஷ் ஹாப்பி பர்த்டே அண்ணா தேங்க்யூ ஓகே பப் அந்த பக்கம் திருப்பிடுங்க கேக் விட்டுறாங்க அப்படி மாத்திட்டா போச்சு டிசைன் பண்ணி வைங்க அப்படினா வீடியோ எடுங்க அத்தி ஒண்ணு இல்ல அத்தி எங்க நாடுங்க லட்சுமி பாப்பா வீடியோ நாடுங்க அத மறந்து வாங்க ரெடி தம்பியா வாங்க ரெடி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஆதித்யா ஹாப்பி பர்த்டே டு யூ நோ பெருசு போடுறா எத்தனை வயசு 26 வயசு ஆகுது தேங்க்யூ ஸோ மச் வா ப்ரோ அப்படி வா டம்ளர் வா அல்ல பாதியே கேட்டது அப்படிலாம் கிடையாது அவ்வளோ கையை பிடிச்சி கொள்ள இந்த கையில கேக் இந்த கையில கரண்டி அண்ணா வா அப்படி வாங்க விட்டுட்டு வாங்க ஐயப்பா வெட்டமா மறுபடியும் சந்தீபம் யாழ்ப்பாணம் வீடியோ எடுக்கலையே இல்லடா குமாரன் யாழ்ப்பாணம் எங்க கோயம்புத்தூர் ஸோ வரையா போயிட்டு சந்தீபமா ஓகே சந்தோஷம் ஓகே சந்தீபமா பாயா தேங்க் யூ குட் நைட் see you bye ஓகே நான் ப்ரோ பாய் பாய் see you bye இதை விட்டுட்டு போக பார்த்தீங்களா எல்லாம் எடுத்துட்டீங்களா ஓகே டன்